அவன் வாழ்க்கை முழுக்க சாவணும். அவன் வாழ்க்கை முழுக்க சாவணும். அண்ணா புரியலையண்ணா. புரியும் 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 புரிய வைக்கிறேன். உனக்கு புரிய வைக்கிறேன். உனக்கு புரிய வைக்கிறேன். அட என்ன சுந்தரம், நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டியாடு. நம்ம சால வந்து சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரியும். நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருப்ப? உனக்கு ஒண்ணு நான் பண்ண மாட்டேன். சுந்தரம், லூர்த் இருக்கடா, எனக்கு தெரியும்டே. லூர்த் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? லூர்த் எங்க இருக்கா ப்ரோஸ்? சொல்லு. அவன் என்ன கிடைச்சிட்டானா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் காப்பாத்திடுவேன். சொல்லு சொல்லு அம்ப்ரோஸ், லூர்த் எங்க இருக்கா? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணாலும் நான் செய்யறேன். என்ன வேணாலும் செய்வியாடே? செய்யறேன். என்ன கேட்டாலும் செய்யறேன். சிலுவைய போட்டுடுவியாடே? என்ன சொல்லுடா அம்ப்ரோஸ்? சுந்தரம், உனக்கு எதிரி எனக்கும் எதிரி. அந்த சிலுவைய போட்டு தள்ளிட்டா லூர்த் உனக்கு கிடைப்பா இல்லடே? தப்பு 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 தப்பா யோசிக்கிறியா அம்ப்ரோஸ்? அந்த சிலுவை நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியாது. அந்த ஆள் என்கிட்ட கலங்கல என்ன சொன்னா தெரியுமா? என்னோட சித்தப்பன், மாமன், பொண்டாட்டி, பயலுவ எல்லாரையும் இழந்துட்டேன். என் பொண்ணை நான் இழக்க கூடாதுன்னு சொன்னான். அந்த சிலுவைக்கு என் லூர்த திருப்பி கொடுக்கணும். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் காப்பாத்தணும். யாராலையும் யாரும் நஷ்டப்படக்கூடாது. தப்பா யோசிக்காத அம்ப்ரோஸ். எந்த ஆட்டத்தை எப்படி ஆடினாலும் சுந்தரம் தான் ஜெயிப்பான், எனக்கு தெரியும். எனக்கு எனக்கு லூர்த பார்க்கணும். வா பார்க்கலாம். சாலையும் வெயிட் பண்றான். அப்ப சாலையோட கட்டக்காலிட ரத்தம் வாயிருக்கு. ஐயோ, சாலைக்கு என்னாச்சு தெரியலையே. நான் ஆட்டோ டிரைவர் குமார் பேசுறேன். சாலை அம்ப்ரூஸ் கொண்டுட்டேன். அத பார்த்து என்ன? ஹலோ, என்ன சுந்தரம் இங்க நிக்கிற? அங்க நம்ம சாலை வெயிட் பண்றாண்டே. வாடே போலாம். வாடேங்கிற
தெரியுதுடே. போட்டுட்டான் அந்த கடத்தல்காரன் சுந்தரம்ல எல்லாரையும் போட்டுட்டான். என்ன சார் சொல்றீங்க? போய் அவனை அரெஸ்ட் பண்ணு. சார் செத்துட்டான் போல இருக்கு சார். ஒன்னில் சேரும். ஒன்னில் சேரும். ஏய் என்னடா இங்கே கிடக்குற? போக மாட்டியடா நீ? ஏய் சாப்பிட்டியா இல்லையா நீ? அவனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துருவ போல இருக்கு. கான்ஸ்டபிள் 2 பனுங்கன்னு வாங்கி குடியா. சரி சார். சுந்தரத்தோட கண்ணுல அடிச்சது ஆசிட் கலந்த சுண்ணாம்பு. கண்ணு நரம்பெல்லாம் வெந்து போச்சு. இனி அவனால பார்க்க முடியாது. சிலுவை அவன் முதுகுல பலமா தாக்குனதுனால ஸ்பைனல் கார்டு பாதிச்சிருச்சு. 10 நிமிஷத்துக்கு மேல தரையில நிக்க முடியாதுன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. லூர்து இருக்கிற இடம் சுந்தரத்துக்கு தெரிஞ்சவளை தேடி வந்தான். அப்பா அவ மயக்கத்துல இருந்தா. அவ அப்பாவோட நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னவனால அவனையே பாத்துக்க முடியாத நிலை. தன்னால அவளை பார்க்க முடியாம போனாலும் தன்னோட இந்த நிலைய அவ பார்க்க வேண்டான்னு நினைச்ச சுந்தரம் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். இனி இவனால என்ன பண்ண முடியும்? வெட்டோத்திபுரம் தெருவுல ராத்திரி பூரா உட்கார்ந்து யோசிச்ச சுந்தரம் தான் லூர்துக்கு ஒரு பாரமாயிடக் கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தான். சொல்லு லூர்து. நீ என்ன என் அப்பா மாதிரி பாத்துக்குவியா? 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 நம்ம மாட்டு வண்டி ஏறி ஒருத்தர் செத்துட்டாண்டே. தான் இருந்து அவளை வாழ வைக்கணும்னு நினைச்ச சுந்தரம் அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிற நினைப்புல மாட்டு வண்டிக்கு அடியில தலையை கொடுத்து தன் காதலி லூர்துக்காகவே இறந்து போனான். சாய கிடைக்க மாட்டே. ஐயோ
ஏறு. சார் ஏறுடா. சுந்தரம் ரொம்ப நல்லவர் சார். ஏன்டா இப்படி பண்ண? இந்த எதுக்குடா போலீஸ்காரர் இப்படி பண்ண? ரொம்ப கெட்டவர் சார். சுந்தரம் படிச்சு அக்யூஸ்ட் ஆனா, சொடக்கோ பாசத்துக்காக அக்யூஸ்ட் ஆனா. ஏய் ஏய் சுந்தரத்துக்கு ஒரு கவர் வந்திருக்குமா? இந்தாம்மா. ஏமா அழுகுற? அவருக்கு வாத்தியார் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கா? 100% படித்த குமரி மாவட்டம். படித்தவர்கள் குற்றவாளிகளாக தடம் மாறுகிறார்கள். இங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாலும் பல கல்லறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் சுந்தரம் போன்றவர்கள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்பொழுது கவனிக்கப்படும் எங்கள் மாவட்டம்?